இரண்டாவது வாரமாக களை கட்டிய மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சி. சிறுவர்கள் பெரியோர்கள் ஆட்டும் பாட்டத்துடன் உற்சாகம். மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் வீடு உட்பட 12 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை. கட்டுக்கட்டாக பணம், ஆவணங்கள், சொகுசு கார்கள் பறிமுதல். தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, கோவையிலும் நாளையும் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாலியல் வன்கொடுமை நடந்ததாக கூறப்படும் கருத்தரங்க அறை அவசரமாக புதுப்பிக்கப்பட்டது ஏன்? உண்மை கண்டறியும் சோதனை போன்றவை மேற்கொள்ள டெல்லியில் இருந்து தடயவியல் அறிவியல் நிபுணர்கள் வருகை. தென்காசி மாவட்டத்தில் 8 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு. புலித்தேவன் பிறந்த நாள் ஒண்டி வீரன் வீரவணக்க நிகழ்ச்சிக்காக முன்னேற்பாடு. வீட்டில் உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் நாம் தமிழர் கட்சியினர் அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்ததாக திருச்சி எஸ்பி வருண்குமார் குற்றச்சாட்டு. மிரட்டல் விடுத்தவர்களை சட்டத்தின் முன் கண்டிப்பாக நிறுத்துவேன் என்றும் வலைப்பதிவு. ஃபேக் ஐடி மூலம் வருண்குமார் ஐபிஎஸ் குறித்து தவறான கருத்துக்களை தெரிவிப்பவர்களுக்கு தாம் எப்படி பொறுப்பாக முடியும் என சீமான் கேள்வி. தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஃபேக் ஐடிகள் செயல்படுவதாகவும் பேட்டி. சென்னை சென்ட்ரல் முதல் விமான நிலையம் வரை மெட்ரோ ரயில் சேவை தற்காலிகமாக ரத்து. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக மெட்ரோ ரயில் சேவை நிறுத்தம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.